அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக்யூர் நிறுவனத்தில் மருத்துவர். எத்தனையோ ஆடியோ வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம், கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, பயனடைஞ்சிருக்கீங்க. மிக்க நன்றி. இப்போ நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் ரேராக கிடைக்கிற விஷயம், அதிகமான சத்துக்கள் கொண்ட விஷயம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சண்டே தூரம் இது அதிகமாக ஃபேமஸாக எல்லா இடங்களிலும் விற்கப்படுகின்ற, மற்றவர்களால் வாங்கப்படுகின்ற மிகவும் ரேராக உள்ள விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமிச குணம் கொண்ட, அதாவது ஆடுகளிலிருந்து எல்லா விலங்குகளுக்கும் இருக்கிறது போல ஆடுகளில் இருக்கப்பட்ட சுவரொட்டி என்று அழைக்கப்படுகிற மண்ணீரல் பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இதில் என்ன அப்படி ஃபேமஸ்? இதுக்கு முன்னால் எத்தனையோ ட்ரிப்பு நம்ம மட்டன் வாங்கியிருக்கோம். அந்த மட்டன் கூட அதை வெட்டி போடலான்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்லியிருக்கோம். ஈரல் போடும்போது வேண்டான்னு சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு தனி இறைச்சி மட்டும் போதும், எலும்பு கூட வேண்டாம், போன்லெஸ் இறைச்சி வாங்கின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கறியை நம்ம கறியை வாங்கி சாப்பிட்ட நமக்கு இன்னைக்கு மருத்துவரால் பரிந்துரை செய்யப்படுகின்ற, அதிகமாக எல்லா மருத்துவர்களாலும் இரத்த சோகையாய் தடுப்பதற்காக, சிவப்பணுக்களை கூட்டுவதற்காக, இயற்கையாக உங்கள் உடலில் இரத்தம் ஊறுவதற்காக நீங்கள் உட்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சாப்பாடில் ஒன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மண்ணீரல் என்று அழைக்கப்படுகின்ற சுவரொட்டி. இதற்கு ஏன் சுவரொட்டி என்று பேர் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மண்ணீரலை நீங்கள் சுவரில் தூக்கி எரிஞ்சிங்க அப்படின்னா அது ஒட்டி போய் நிற்கும். அதில் அந்த அளவுக்கு கம் மாதிரி நிற்கப்பட்ட ஒரு தன்மை கொண்டதுனால இதுக்கு சுவரொட்டி என்று அழைக்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம்லேருந்து 125 கிராம் வரை இருக்கும். நிறைய கடைகளில் இது தனிப்பட்ட முறையில் கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டில் ஒன்று தான் இருக்கும். ஒரு கடையில் மொத்தமே ஒரு ஆடு தான் விற்கும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மண்ணீரலை மட்டும் அவர் 100 ரூபாய்க்கு விற்றாச்சு அப்படின்னா அவருக்கு அதில் பெரிய லாபங்கள் இல்லை அப்படின்னால அவர் தனிப்பட்ட முறையில் அதை தரமாட்டார். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோ இறைச்சியோ, தலையோ, குடலோ, ஈரலோ ஏதோ நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மண்ணீரல் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லி வச்சு வாங்குவாங்க. நிறைய இடங்களில் மருத்துவ குணம் கொண்டதுனால நோய்வாய்ப்பட்டவங்க தன்னுடைய மருத்துவத்திற்காக, தன்னுடைய நோயில் இருக்கவங்களை காப்பாற்றுவதற்காக இறைச்சி கடைக்காரங்களை அணுகி, எப்படியாவது இது கொடுங்க சார், எங்களுக்கு தேவை இருக்குது, ஒரு வாரத்துக்கு மருத்துவர் சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி சொல்லி வச்சு வாங்குறவங்க நிறைய பேர் உண்டு. சண்டே ஞாயிறு நேரங்கள்லையும் மாமிசங்கள் அதிகமாக வெட்டப்படுகின்ற சந்தைகளில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஓரளவுக்கு ஈஸியாட்டு வாங்கியிருக்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே அதிக ஆடுகள் வெட்டுறதுனாலையும் இதை எல்லாருமே வாங்க விரும்புறதில்லை. ஒரு பக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் தெரிஞ்சாலும் இதனுடைய டேஸ்ட்டுகள் வேறு மாதிரி இருக்கும். சரியான முறையில் இதை வைக்கலைன்னா நீங்கள் சாப்பிட்டுட முடியாது. ஏன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகமாக இரத்தங்கள் கொண்ட இருப்பதனால இதில் இரத்த வாடைகள் இருக்கும். அதில் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் உள்ள எல்லா சுவக்கணுக்களும் அதிகரிக்கும். இரத்த சோகையே உங்களுக்கு வர்றதை இது நிப்பாட்டிடும் உங்களுக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்த அணுக்கள் உள்ள சிவப்பு அணுக்கள் உங்களுக்கு கூடும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்துடும். குறைபட்டு காணப்பட்டவங்களுக்கு இது சாப்பிட சாப்பிட நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாயிரும். உங்களுடைய பெருங்குடல் ஏற்கப்பட்ட சில வியாதிகள் ஏதாவது இருக்குன்னு வச்சிங்களேன், அலர்ஜி, அதாவது பெருங்குடலில் ஏற்படுற அலர்ஜி, பெருங்குடல் சம்பந்தமான மற்ற வியாதிகள், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்தத்தில் உள்ள சிவப்பணு பிரச்சனைகள், இரத்த சோகை, இரத்த குறைபாடு எல்லாத்தையும் இது உங்களுக்கு சரிவர நல்லபடியாக மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த சுவரொட்டின்னு அழைக்கப்படுகின்ற மண்ணீரல் உங்களுக்கு நல்ல உதவி செய்யுது. இதை வறுத்து சாப்பிடலாம். இதை கட் பண்ணாமல் மேக்ஸிமம் கறி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னை கட் பண்ணால் இதனுடைய இதுகளெல்லாம் வெளியே போயிருங்கிறதுக்காக கடைகளில் மேக்ஸிமம் இதை கட் பண்ணியே தரமாட்டாங்க, முழுசாக தருவாங்க. நீங்கள் தான் வாங்கிட்டு அதை பாடம் பண்ணி கட் பண்ணணும். கறிகள் அப்படி சமைச்சு சாப்பிடலாம் முழுசாக. இதை சுட்டு சாப்பிடுவாங்க. பல முறையில் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு பல பயன்கள் அளிக்கிறது. குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் யாருனாலும் எந்த வயது உட்பட்டவர்களும் இதை சாப்பிடலாம். இது அதிகமாக சாப்பிட முடியாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கிராம் எடை கொண்ட அளவு தான்
ஒரு கல், அதாவது ஒரு மண்ணீரல், ஒரு ஈரல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு ஆட்டுக்கு. ஆனால் அதே ஆட்டுக்கு இந்த மண்ணீரல் எடுக்கப்பட்ட சுவரொட்டி 100 கிராம் தான் இருக்கும். இருந்தாலும் அதிக மருத்துவ குணம் கொண்டதுனால போதுமானது. தொடர்ச்சியாக சாப்பிட்டு பாருங்க, ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் குறைபாடுகளை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு பயனளிக்கும். இது மிகப்பெரிய காஸ்ட்லியான விஷயங்களும் இல்லை, அரிதான விஷயங்களும் இல்லை, ஆனால் அற்புதமான விஷயம். உங்க அருகாமையிலே நீங்க இதை கேட்டு வாங்கிடலாம். இதுக்காக நீ அலைய வேண்டியதில், சொல்லி வச்சுக்க வாங்கிடலாம். நீங்க சமைச்சு பாருங்க. அதாவது உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடாத எத்தனையோ உணவுகள் இருந்து பல நோய்களை தீர்க்கிறதுக்கான மருத்துவ குணம் கொண்ட உணவுகள் இருக்கு. அதை தெரிஞ்சு நம்ம உண்ணும்போது நமக்கு உடலில் உள்ள பலவேறுபட்ட குறைபாடுகள் அகற்றுவது மட்டுமில்லாமல் எதிர்கால சன்னதிக்கு அது நல்லா இருக்கும், நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், மருத்துவர்களை தேட வேண்டிய அவசியம் இருக்காது, மருந்துகள் உட்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்காது. கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம், நோயற்ற வாழ்வு வாழலாம். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டன் நமக்குங்க. மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.